மாமா ஜெயிச்சிட்டேன் மாமா, ஜெயிச்சிட்டேன் மாமா. பாருங்க மாமா. தெரியல நீலங்கட ஸ்கெட்ச் போட போற. உன் மூஞ்சிக்கு சிப்ஸ் ஒரு காடு கேடு. நீலாம் எனக்கு நட மச்சான் முட்டா புண்ணாக்கு. ரவிகாந்த் கிட்ட ஒரு பிஏ இருக்கா, அந்த பொண்ணு கிட்ட தான் எல்லா ஃபைலுமே இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? எல்லா கூட்டத்திலையும் ஒரு குள்ள நரி இருக்கும்னே. அப்போ அவருடைய அங்கிருந்து ஆரம்பிப்போம். சமயா கொடுத்துதுடா. ஏண்டா ஜூன் ஜூலை வெயில் அடிக்காதானே? வேர்க்குதே. அப்படி ஊட்டியில தான் பிறந்திருக்கணும். இவனுங்க ஏன்டா வந்துட்டு இருக்கானுங்க? ஐட்டம் காரணங்க, வித்த தெரிஞ்சவனுங்க, ஷாரா இருக்கணும். இப்போ என்ன பண்றது? பிளான் ஏ இல்ல, பிளான் பி. பிளான் பின்னா? பிளான் பினா பொண்ணை தூக்கல அவனுங்களை போடுறோம். சரி, பொருள்லாம் பத்திரமா வைங்க, பஸ்ஸுக்குள்ள வச்சு முடிச்சிடலாம். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. டே வரானுங்க, சைலண்டா இருங்க. லவ் பண்ற சுகமே தனிடா. இங்க பார்த்தாலும் சுஜிதா, அங்க பார்த்தாலும் சுஜிதா. சுஜிடா வேணாண்டா, அவ பாட்டுக்கு அங்க நிக்கட்டும், நீ போய் வம்பளுக்காத இங்க நில்லு. பசோ. ஹாய் சுஜி, குட் மார்னிங். எங்க இந்த பக்கம்? பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு வருவாங்க? அது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்குடா வருவாங்க? தெரியலையே மச்சான், நான் வேணா 4 பேர்ட்ட கேட்டு சொல்லட்டுமா? ஏன் மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு வருவாங்க? சாப்பிட்டீங்களா சுஜி? அவங்களுக்கும் தெரியாது போல இருக்குடா. ஏன் என்கிட்ட தேவையில்லாம பேச்சு கொடுக்குறீங்க? 4 பேர் பார்த்தா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? ஏன் பசு தப்பா நினைப்பாங்கன்ற? தெரியலையே, நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா? இந்த ஒரு நிமிஷம். ஏன் மக்களே, நீங்க 4 பேருக்கு தப்பா நினைப்பீங்க? ஒண்ணு நினைக்கலையாண்டா? டேய் அண்ணே, இவனுக்கு தெரிஞ்சு பேசுறானுங்களா தெரியாம பேசுறானுங்களா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. அண்ணே, எதுக்கும் ஒரு 10 அடி தள்ளி அனுப்போம்னே. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. మళ్ళీ డిస్టర్బ్ చేస్తున్నా. హలో మేడం, నాకు తెలుసు. நீங்க మనసుல ఏమి మాట్లాడేస్తున్నారు, నాకు అర్థం పురించేస్తున్నారు. తెలుగు తారుమారు. ஐயோ, இவன் பேசுற தெலுங்கு பார்த்தா சந்திரபாபு நாயுடுக்கு பிஏ ஆயிடும் போல இருக்கே. நீங்க பெரிய மீரா ஜாஸ்மின், நாங்க மாதவன். இங்க நின்றுட்டு இருக்காங்க 4 பசங்க. அவங்க அண்ணன் அனுப்பிச்ச ரவுடிங்க என்னையும் பசுவும் போட வந்திருக்கானுங்க. பொங்கங்க நீங்க சும்மா. அண்ணா, இவன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதானே பேசுறான். ஒருவேளை நம்ம சொன்ன 4 பேர் இவனுங்களா தரப்பாங்களோ? விசாரிப்பா. அண்ணே, உள்ள வரானே, எல்லாரும் கண்ணாடி எடுத்து மாட்டுங்க. உங்களெல்லாம் நான் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கேன் சார். இங்க இருக்கேன் சார். சார், மந்தவெளி பஸ் போயிடுச்சா சார்? அப்படின்னா உங்க யாருக்குமே கண்ணு தெரியாதா? தெரியாது சார். சும்மா எப்பவுமே ஓவரா பண்ணிக்கிட்டு. ஹலோ மேடம், பஸ்ஸுடா. ஏப்பா, இந்த மந்தவெளி பஸ்ஸே வந்துருச்சு, வாங்க நானே உங்களை ஏத்துறேன். வாங்க பார்த்து ஏறுங்க, பார்த்து மெதுவா. ஹலோ, ஏறுங்க.
படிக்கட்டில் யாரும் நிற்காதீங்கப்பா, இடம் இருக்கு, வாங்க உள்ள வாங்க பாத்து வாங்க. மெதுவா இந்த உள்ள பக்கம் காலியா இந்த இருக்கு, பக்கம் போங்கப்பா. கொஞ்சம் வரிசை அப்படியே நின்னுங்க, பின்னால பின்னால வாங்க 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 அப்படி மேல கம்பியை பிடிச்சுங்க பாத்து நில்லுங்க. போலாம். ரைட். ஏன்பா லாஸ்ட் சீட்டு டிக்கெட் எடுத்தியா இல்லையா? சுஜி வேணா அந்த ஃபைல் கொடுங்களேன், உட்காந்துருக்கிறப்ப உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க போது நான் வச்சுக்கிறேன். நானும் உங்க கூட ஆஃபீஸ் தானே வரேன். இருக்கட்டும், நானே வச்சுக்கிறேன். ஓ இவ்வளோ மரியாதையாக சொன்னா நம்ம கேட்க மாட்டோமா? ஓகே வச்சுக்கோ. இறங்க இறங்க சீக்கிரம் இறங்க சார். யாரும் அடிபட்டு இருக்காங்கப்பா. ஐயோ ரத்தம் வருது, பாருங்க. ஐயோ அந்த பக்கம் போய் டோர் தரீங்க. ஐயோ பாருங்க பாருங்க. மெதுவா மெதுவா பார்த்து பண்ணுவாங்க. அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே 3 பேத்துக்கு பின்னால பஞ்சர் ஆயிடுச்சுண்ணே. அடுத்து என்னண்ணே பண்ணலாம்? அண்ணியே அவனுங்கள போடல, பொண்ணை தூக்குங்கடா. லேட் ஆகும் போல இருக்கடா. தெரியலடா. டாக்டர் வந்தா அட்மிஷன் ஃபார்ம் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். சரி இப்போ அவருக்கு எப்படி சார் இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலையில் அடிபட்டதால சின்ன ஷாக்ல இருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஆமா நீங்களே யாரு? நாங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்மிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, ஃபார்மாலிட்டிஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே கேரி ஆன். ஹலோ என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? இப்போ சுஜி இன்னும் ஆஃபீஸ்க்கே வரலையாண்டா. ஐயோ என்னடா சொல்ற? நீ பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு நீ ஆஃபீஸ்க்கு வந்து சேரு. நான் சுஜியை கூப்பிட்டு வந்துடுறேன். ஃபார் ஆன்லிவே இது அர்ஜென்ட்டாக நான் ஃபோன் பண்ணேன், புரியுதா? எங்க அட்மிஷன் ஃபார்ம் ஒன்று தரீங்களா? இதோ தரேன். அண்ணே வண்டி கொஞ்சம் திருப்பி வைங்க, 10 நிமிஷத்தில் கிளம்புறோம். அண்ணனை பார்க்கணும். ஓ எரியுதே அப்பா. டேய் நீங்களே அப்புறம் குத்திக்கிட்டீங்க. வயல்ல முளைச்ச காளா மாதிரி வீங்கி இருக்குது. அண்ணே